ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எலும்பொடி தழை. முக்கியமான மூலிகைகளில் இதுவும் ஒன்று. எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது எலும்பொடி தழைன்னு சொல்லுவாங்க. கை கால் முறிவு, இடுப்பு முறிவு, தோல் சப்பட்டை பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குது இல்லைங்களா தோலில். அப்புறம் இந்த மூட்டு வலி, அப்புறம் இந்த ஜவ் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை தான் எலும்பொடி தழை. இந்த எலும்பொடி தழையை இந்த மாதிரி முக்கியமான காடுகளில், அடர்ந்த காடுகளில் தான் கிடைக்கும். ரொம்ப ரேரு. இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம். ஏதாவது ஒரு செடி கூட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மூலிகையை பறித்து, இது கூட 9 வகையான மூலிகை ஒன்று இருக்குது. ஆனால் 9 வகையான மூலிகைகளில் மெயின் இதுதான் எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இந்த தழை இது கூட ஒரு 9 வகையான மூலிகை இருக்குது. அந்த 9 வகையான மூலிகையும் சேர்த்து நல்லா அரைச்சி, நல்லா மருதாணி தழை மாதிரி அரைச்சி, அதுக்கப்புறம் நாட்டு முட்டையில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு, அந்த வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் சுத்தமான பசும்பால் சேர்த்துக்கணும். சுத்தமான பசும்பால் சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அது கூட பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய்லாம் சேர்த்து கரைச்சி வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த எலும்புகளில் உள்ள பிரச்சனை, முதுகு தண்டுவடம் பிரச்சனை, முதுகு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம், இது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஓகே, இந்த செடி பாருங்கள், குட்டியான செடி தான். இதில் இப்போ தான் துளிர் விடுது. இந்த செடியை இது மாதிரியான ஒரு 10 வகையான தழை இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அது 10 வகையான தழை இருக்கும். இந்த தழையை இதுதான் எலும்பொட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இது பூக்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த தழையை எடுத்து இந்த மாதிரி விறகுல வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி ஒட்டும். பேஸ்ட்டு மாதிரி ஒட்டுது பாருங்கள். எலும்புகளை ஒட்டக்கூடிய ஒரு ராஜா மூலிகை தான் இந்த எலும்பொடி தழை. இது காடுகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ரொம்ப ரேராக இருக்கும். தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.